a lot, sir. First, I would like to address the director, Sriram sir. ஏன்னா வந்து he's created his own genre. அவர் நான் பிகினிங்ல நான் நினைச்சேன் சும்மா ஹிந்தி ஃபிலிம் தான் பண்ணுவேன், விஜய் ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு ஐடியா வந்தது, வை நாட் தமிழும் எனக்கு நான் ஐ ஆம் ஆல்சோ தமிழியன். நான் இங்கே இருந்தது இல்லை, நான் பாம்பே பூனா அங்கே தான் இருந்திருக்கேன். ஸோ நான் நினச்சேன் எனக்கு ஒரு டிசைர், ஒரு விஷ் இருந்தது எனக்கு உள்ளாக்கி ஒரு தமிழ் ஃபிலிம் எப்போவாவது பண்ணணுண்டு. இப்போது அண்ணா எல்லாரும் செட்டில் ஆகி முடிச்சிங்கன்னா பேசணும். எல்லாரும் ஓகே தானா? ஆ போடியம்ல வந்து பேசணுமா? ஏன் அங்க அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ். இல்லைண்ணே, ஸ்டேஜே இவ்வளோதான், போயிட்டு வரது கஷ்டமா. ஆமா, குட்டியா இருக்குல்ல ஸ்டேஜ். எல்லாரும் ஓகே? ஓகே, எல்லாரும் ஓகே தானே? கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ப்ளீஸ் சார். நான் கண்டினியூ பண்ண திருப்பி இல்ல சார், நீங்க பேசுங்க சார். ஸோ என்னோட ஒரு இது இருந்தது, ஒரு ட்ரீம் இருந்தது, தமிழ்லேயே ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு எப்போவாது. ஸோ இந்த பிக்சர் நாங்கள் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோவிட் டைம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் தான் பண்ணிருச்சு. அப்போது ஐ மெட் மை ஃப்ரெண்ட் குமார் ராஜா, தியாகராஜா குமார் ராஜா. அண்ட் ஸோ அவர் பாம்பே வந்திருந்தார், அது வேலைக்கு வச்சுருவோம். நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், ஏன் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது, இந்த தமிழ்லையும் பண்ணலாமேண்டு. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ மீன்ஸ் இந்த லாங்குவேஜ் அதில் அவ்வளோ இது கண்ட்ரோல் இல்லை. ஆனால் he said you try it, it will happen இந்த மாதிரி. And I have this lovely team of writers, Kumar Raja's team of writers, they are sitting there. அவரும் என்னை ஹெல்ப் பண்ணார் நிறையா. அண்ட் குமார் ராஜா கொஞ்சம் அவருக்கு பக்கமாக என்னது தெரியாது, வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில். ஸோ எனிவே நாங்கள் தமிழ் அண்ட் ஹிந்தி தான் ஒரு பிளான் பண்ணோம். அதில் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் குட். ஒன்லி கட்ரினா கொஞ்சம் டிஃபிகல்ட், பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ். அண்ட் அதான் அப்படி 2 ஃபிலிம் பண்ணிட்டோம். இப்போ 12ஆம் தேதி வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பா சார். ஏன்னா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க, இவ்வளோ நேரம் மூச்சு நான் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தேன் சார், வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. நீங்கள் இட்ஸ் ஓகே, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம். ஸோ ஹவு டு யூ லைக் லுக் அட் மேரி கிறிஸ்மஸ் அஸ் யுவர் தமிழ் டெபியூ இல்லையா? இது ஹவு டு யூ லுக் அட் இட்? ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரி யுனானிமஸ். ஆமாம், இப்போ ஐ திங்க் மீன்ஸ் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்ப்பேன். இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பாம்பேலையும் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்தையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸில் எனக்கு என்னோட படம் அவருக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே தமிழில் பாருங்க, நீங்கள் சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குது. அண்ட் பண்ணுவேன், அதான் ஒன்று ரெண்டும் பண்ணுவேன் டெஃபினட்டாக. 1-2 தான் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணணும் சார். ஹிந்தியும் பண்ணுவேன், எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பண்ணணும் ட்ரீம் இருக்கு. அதுதான் இப்போ எத்தனை பண்ண பார்க்கலாம். ஓகே சார், எப்படி இருந்தது சார் எங்க மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணும்போது? ரொம்ப பெருமையா இருக்கு சார். எப்படி எனக்கா? அது இட் வாஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் நாங்கள் ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம் மெல்பர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அவருக்கு சூப்பர் டிலக்ஸ்க்கு அவார்டு கிடச்சிருந்தது, என்னோட ஆக்ட்ரஸ் டபுக்கு அவார்டு கிடச்சிருந்தது. நானும் போயிருந்தேன். அப்போ தான் ஐ மெட் ஹிம். அண்ட் விஜய் அந்த மாதிரி 5 மினிட்ஸ் பேசினா யூல் பிகம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன், அப்புறம் நான் திருப்பியும் போனேன். அந்த டைமில் என்னோட ஹிந்தி காஸ்டிங் ஆகலை. Only Katrina I had chosen. I had not yet decided who is the male lead opposite her. When I met Vijay, then I went back to Bombay and told my team, my cameraman and my writers, co-writers and everybody, what do you think of this combination? And everybody's and the kanle or teri or eyes lit up apdi solluvaale. And the mari everybody felt, oh, this is very exciting and the mari. So that gave me that initial push ki pannalandu. Enna adha paakala pannalandu. Super. கலக்கிட்டார்ல எங்கால. ரொம்ப பெருமையா இருக்கு சீரியஸ்லி. அண்ட் இந்த காம்போவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நிறைய எதிர்பார்ப்போட இருக்கும் சார். தேங்க் யூ. அண்ட் நவ் யா anything else you like to say something? No, அப்புறம் வந்து பேசுவேன், வேற பேசுவேன், ஏதாவது சான்ஸ் கொடு. ஆல் ரைட், ஓகே ஃபைன். சோ பொதுவா வந்து தமிழ் சினிமால வந்து நல்ல நடிகர் ஆகணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். இதே மாதிரி எனக்கு சீரியஸா சார் கேட்கவே பயமா இருக்கு. எப்படி பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் சார் எனக்கு செப்டம்பர்ல கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை, ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல, கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி. ஸோ அங்கே இருந்தது. பட் அவர் ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லாயிருக்கு. ஸோ
அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும், ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். அது அந்த ஒரு மாதிரி பேசுற ஒரு நான் இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இஸ் தேர் சார் இருக்கு நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு அது அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சூப்பர் சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்குறேன் நான், ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்கள் கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். சார் ஓகே உங்களுக்கு டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போண்ணா. சரிண்ணா. ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம் நல்லா கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக த போல்ட் த பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள் ஹிந்தி சினிமாவில் இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ராமாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் ஸோ மச் ஈஸ். அண்ட் பீங் த பியூட்டி ஆஃப் பாலிவுட், யூவ் கம் டு ஸ்டீல் த ஹார்ட்ஸ் ஆஃப் காலிவுட். வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. Thank you everyone and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Sriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch you. And what is the biggest learning as an actor under direction of Sriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, obviously Tamil for me is a new language, and definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand
literally throughout the whole process, and was with me every day. I don't think she left me for one moment also, and I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, superb. Thank you. And Nariya, they're going to be asking a lot more questions. So I'm not going to ask anything, otherwise they'll. Yes, I got that. So இப்போ வந்து சண்முகராஜா அவர்கள் கிட்ட நான் பேசணும். சார் சொல்லுங்க சார், நீங்க ஒரு நல்ல ஒரு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். அண்ட் கோடம்பாக்கம்லேருந்து அந்தேரி வரைக்கும், ஏன் அந்தேரிக்கும் தாண்டி நீங்க வேர்ல்டு எங்கே போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய இடத்துல உங்களை வச்சுருக்காங்க சார். உங்களை மனசில் அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்கள் ப்ளீஸ். அங்கேருந்து உட்காந்து சொல்லுவா, அப்போ நிற்கணுமா உங்களுக்கு? ஓகே தான். ஓகே, எனக்குமே இது ஒரு இப்போது எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம், அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போது நான் மெல்போர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார், 2005 2004 January 16 அவரோட என் பிறந்தநாள். அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோட் வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படி சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட எனக்கு ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாரை பார்த்துட்டானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், அது சஞ்சய் ராவுத்ரே அவர் தான் ப்ரொடியூசர். ஃபோன் பண்ணேன், அக்ரிமெண்ட் போடுறான் தான், என் பிறந்தநாளைக்கு போடலாமா சார், கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது ஹசீனாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி 16ங்கிறது. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது. ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது. சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார், அப்படிலாம் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன்பார். நம்மக்கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும், அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் படத்தில் இருக்கிறாங்க, கோ ரைட்டர். ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும். அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம், ஒரு நாள் கட்டினா கைஃப் நான் நேரில் பார்த்தது. திடீர்னு ஒன்றா வந்தாங்க. ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ். அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து, எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர் இருந்து வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது
ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கெட்ரினாவோட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் கவின் பாபு. கவின் வந்து பாபு வந்து போட்டு வைக்க ஒருத்தனா அதுதான் பாபு அது. ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தியேட்டர் ரிஹர்சல் பார்த்தாங்க. பண்ணிருக்கீங்க கேள்விப்பட்டேன். So few words from you. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு படம் பண்ணுறப்ப வந்து எப்படி ஆர்டிஸ்டோட நெருக்கமாகிறது, அப்புறம் யூனிட்டோட எப்படி நெருக்கமாகிறதுன்றது தான் ஒரு முதல் இதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து தியாகராஜா குமாரராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை சார்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் சார் வந்து ஒரு சார்ட்டில் வந்து பேசினாங்க. பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது, அவர் தமிழ் சார் வந்து தமிழ் அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, அதனால ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், ராதிகா மேடம், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் பூத்துப்பட்டறை மூலமாக ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க. ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற இருக்கு ஒரு யோசனையோடு போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோன்னா எங்கள் அம்மா வந்து உசிலம்பட்டி ஒரு ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சித்திர திருவிழா ஃபோட்டோலாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. ஐய ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களே, நம்ம ஏரியாவாக இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதில் எனக்கு ரொம்ப என்னென்னா, இவங்க எல்லாம் கூத்துப்பட்டுற இப்போ சாரு பூஜா மேடத்தோட நான் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் நான் படித்தப்போ எங்கள் ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அங்கே இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அருமையாக இருந்தது. சாரோட பதல் போர் அந்தாதும் இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில். அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவார். நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்குன்றது தெரியும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா, அவர் தோழர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவர் கிளாரிட்டி ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவார். அவருக்கு ஒரு அனலிஸ்ட் மேடம், அவங்க ஒரு டீம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் முதற்கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவர் நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவார். மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு மொமெண்ட்லையும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இது இல்லாமல் வந்து சார் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜா மேடத்திட்ட கேட்பாரு, மது சார் கேமராமேன்கிட்ட கேட்பாரு, சவுண்டுக்கு இருக்கக்கூடிய அவரும் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாமே புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்ப தான் அவர் ஓகே பண்ணுவார். ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா மேடமோட ஆக்சென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே இதாக இருக்கும், எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும். அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப கூலாக இருப்பார். அது வந்து எனக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது, ஒரு பெரிய சுதந்திரம். அதனால எப்படா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து, எப்படா ஃபோன் வரும், எப்படா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஓயாமல் தொந்தரவு பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒன்று தீபா சப்போர்ட்டு, இன்னொன்று சரண் அங்கே இருக்கார், அவர் வந்து அசோசியேட் டைரக்டரு நம்ம தமிழ், அவர் இங்கேருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண. சரண் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார். எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படப்பிடிப்பு தளமாக இருந்தது உண்மையிலேயே படம். அதனால எனக்கு என்னன்னா, அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்துலையுமே, செட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி, ரொம்ப அருமையான ஒரு இதில் வந்து வேலை செஞ்சோம். அப்புறம் இந்த படம் சம்மந்தமாக அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா, ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஏஸ்தட்டிக்கலாக ஒரு ஜேர்னி வச்சுருக்காரு அவர். அதில் நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ட்ராவல் பண்ணுவார். அதுக்குள்ளே பாத்திரங்கள்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி இந்த கதைக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இப்போ தோழர் இவங்க மேடம் காம்பினேஷனில் தமிழில் ஒரு படம் வருது.
அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழில் படம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் படமாக வந்து தமிழுக்கு டைரெக்டாக வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இது உண்மையிலேயே வந்து பேன் இண்டியான்னு நம்ம நிறைய பேசுகிறோம். நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து பண்ணுறப்ப பேன் இண்டியா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி, ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது. அந்த ஒரு 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 பாணி உருவாயிருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு பேன் இண்டியா ஒரு படமாக வந்து நான் இதை வந்து பார்க்குறேன். ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா, அந்த சாரோட அப்ரோச்சு, அந்த டீம் மேடம் பூஜா மேடம், மது சார் இவங்களோட இது எப்படின்னா, ஒரு இன்டலெக்சுவல் இது இருக்கும் எல்லாத்துலேயுமே. வந்து மக்களுக்கு போகிறது எளிமையாக போய் சேரும். ஆனால் பின்புலத்தில் வந்து ஒரு ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அது இவங்க 2 பேரும் அழகாக கேரி பண்ணிட்டு போனாங்க. இப்போ வேற ஹீரோ ஹீரோயினி பண்ணுறப்ப எப்படி அது இதாகும்னு எனக்கு தெரியல. இந்த டீம் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பின்புலத்தை, ஒரு ஒரு இன்டலெக்சுவல் பின்புலத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வந்து ரொம்ப எளிமையாக, ஈஸியாக, அருமையாக வந்து அது வந்து போயிருந்துச்சு. ராதிகா மேடத்தை இந்த இடத்துல நினச்சிக்கிறேன். அவங்களும் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம சஞ்சய் ராவுத்தர் சார், அவங்க டிப்ஸ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், மேட்ச் பாக்ஸ், அவங்க 2 பேர் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாயிருக்கு. எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து தமிழ் இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றதை நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். எல்லாருக்குமே, கேத்ரினா மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்கள எல்லாத்தையும் வரவேற்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லி, ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தாக வந்து இருக்கும். சிறப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லபடியாக வந்து ஆசீர்வதித்து இது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆக்டிங் இன்ஸ்டியூட்லேருந்தே வந்தவர் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். கவின் பாபு சார் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ சண்முகராஜாலாம் சொல்லிட்டப்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கை காலெலாம் உதறது. என்ன கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கிறேன். ஏற்கனவே ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரியும், விஜய் சொன்ன மாதிரியும், அப்புறம் சண்முகராஜா சார் சொன்ன மாதிரியும், எங்கள் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு டெஃபினட் ரீசன் வந்து குமார் ராஜா தான். குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்லேருந்து தெரியும். அவர் ஸ்ரீராம் சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ சான்ஸ் ஆன் மீ. என்னோடய ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார். குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்தில் என்னை காஸ்ட் பண்ணார். எனக்கு இவங்களோட சண்முகராஜாவோலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கல. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் நாடகத்துலேருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை ட்ரான்ஸ்ஃபர் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் விஜய் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஏதோ குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க்யூ விஜி, அண்ட் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் இன்ஸ்பயர்ட் பை யூ. அண்ட் I want to say something for Katrina. She could sense that I was a little bit nervous. So she did things in a very quiet way to protect me and also to assure me. Thank you for that, Katrina. So that helped me. Of course, சண்முகராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த மாதிரி கூத்துப்பட்டிலேருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கன் காலேஜில். அதனால் எனக்கு இவங்க கூடலாம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்ரீராம் சாரோட ஃபேன் நான் இல்லை, இங்கே எல்லாருமே சொன்ன மாதிரி தான். பத்லாப்பூரெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிக்க மாட்டோமான்ற ஏக்கால்லாம் எனக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியாக ஒரு அருமையான லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும்.